எனக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால நான் கெட்ட வார்த்தை பேசிடுறேன். பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஃபீல் ஆகுது ஏன்டா கெட்ட வார்த்தை பேசணும்னு. இதுதான் உங்க கேள்வி. லாஸ்ட் டைம் என்னோட கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்குண்டான பதிவு தான் இது. நான் ஒருத்தரை பத்தி சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் அவருக்கும் இருந்தது. அவர் அழகா சால்வ் பண்ணாரு. அதை உங்களுக்கு சொல்ல போறேன். இவரோட சிஷ்யர்களும் ஜென்ரலாவே அந்த வீடுகளுக்கு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட பழக்கம். ஒரு நாள் அந்த ஒரு வீட்டில் உள்ள ஒருத்தர் வந்து, இப்படி பிச்சை எடுக்கிறீங்களே, இதுக்கு நீங்க வேலை பார்க்க கூடாதான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் அதிகமாவே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. டிசைபிள்ஸ், அதாவது அவரோட சிஷியர் பிள்ளைகளும் கொஞ்சம் கோவம். ஆனா நம்மளுக்கு கோவமே படல, ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருந்தாப்ல. தாங்காத இவங்க சிஷ்ய பிள்ளைகள் கேட்டாங்க, குருநாதர் இப்படி திட்டுறாரு இவங்களை, பதிலுக்கு ஏதாவது நீங்க சொல்ல வேண்டாமா, பதிலுக்கு ஸ்ட்ராங்கா ஏதாவது 2-3 வார்த்தைகளை சொல்ல வேண்டாமான்னு கேட்கப்போ அவர் சொல்றாரு, இல்ல கேட்க கூடாதுன்னு. என்ன லாஜிக் இது அப்படின்னு அவர் கேட்கும் போதுதான் அந்த குருநாதர் அழகா பேசுறாரு. யாசகம் பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்தை காமிச்சு, எனக்கு இதுல ஏதாவது ஒரு கிஃப்ட், ஏதாவது ஒரு பழம் ஏதாவது எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்மளும் ஒரு பழத்தை வச்சுட்டு, இந்தாங்க குருவே அப்படின்னாரு. ஸோ குருநாதர் என்ன பண்ணாருன்னா அந்த பழத்தை எடுக்கவே இல்லை. ஸோ குருநாதர் எடுத்துக்கோங்கன்னு கேட்கிறாரு. இல்ல வேண்டாம் அப்படின்னாரு. ஓகே நானே எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாரு. இப்போ குருநாதர் கேட்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியை பாருங்க. நீ பழத்தை போட்ட, ஆனா நான் எடுத்தேன்னா எடுக்கல. அப்ப அந்த பழத்துக்கு யார் ஓனர்? நான் இல்ல, நீ தான். கெட்ட வார்த்தையும் அதே மாதிரிதான். உங்களை நோக்கி யாராவது ஒரு கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா அந்த வார்த்தைக்கு உண்டான ஓனர் யாரு? அவரு தானே தவிர நீங்க இல்லை. நீங்க எப்போ கோவப்படணும்னா, அந்த கெட்ட வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு கோவம் வரணும். நீங்க ரிசீவ் பண்ணாம, அக்செப்ட் பண்ணாம, அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை உங்களோட வார்த்தை அல்ல, அது சொல்லப்பட்ட நபரோட வார்த்தை. காமா இருங்க, கம்போஸ்டா இருங்க. உங்களை நோக்கி நிறைய கெட்ட வார்த்தைகள் வரலாம், அதுக்கு ஓனர் நீங்க இல்லை, சொன்னவர் தான் ஓனர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குரு யாருன்னா புத்தர் தான்.